மருது சகோதரர்களின் வாழ்க்கை வரலாறு. மருது பாண்டியர்களின் சிலைகள். காளையார் கோயில், சிவகங்கை மாவட்டம். மருது பாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆங்கிலேயரை தமிழ் மண்ணில் இருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்றபோதுதான் ஆங்கிலேயரின் கோபத்திற்கு ஆளானார்கள். இவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையார் கோயில் ஆகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இவர்களது நினைவாலயம் காளையார் கோயிலில் அமைந்துள்ளது. இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த உடையார் சேர்வைக்கும் அவரது மனைவி ஆனந்தாய் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 மகனாக பிறந்தவர் பெரிய மருதுபாண்டியர். 5 ஆண்டுகள் கழிந்து 1753 சிறிய மருதுபாண்டியர் பிறந்தார். பெரிய மருதுபாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருதுபாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்தில் சிறியவராக இருந்ததால் இளைய மருது, சின்ன மருதுபாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தனது திறமையை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையில் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டுக் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோயில் போரில் பலியானதால் அவரது பட்டத்து இளவரசி வேலுநாச்சியார், மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காட்டுக்கு தப்பிச் சென்றனர். 1772 இதற்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்து வந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காடு நவாப் தொண்டைமான், கும்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலு நாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போரில் பெரிய மருது மணலூர் வாயிலிலும், தளபதி சந்தனம் சேர்வை பூவந்தி வாயிலிலும், வேலு நாச்சியார் மேலூர் வாயிலிலும் முகாமிட்டு போரிட்டனர். மேற்கில் திண்டுக்கல்லில் இருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலு நாச்சியார் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த விழாவிற்கு ஹைதர் அலி நேரில் வந்திருந்து வாழ்த்து கூறினார். மருது சகோதரர்களின் ஆட்சி மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றிற்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்து கொடுத்தனர். இவர்கள் காளையார் கோயில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி, திருமோகூர் கோயில்களும் திருப்பணி செய்தனர். இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் வித்திட்டனர். 1801 ஜூன் 12 சின்ன மருது திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை சம்புத்தீவு பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வறிக்கையின் மூலம் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள் நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைக்கூவல் விடுக்கப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துரைக்கு அடைக்கலம் தந்ததற்காக 1801 மே 28 ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தனர். இப்போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்து மருது பாண்டியர் தூக்கில் இடப்பட்ட பின்தான் நின்றது. 1801 அக்டோபர் 24 அன்று மருது பாண்டியர்கள் தூக்கிலிட்டது வெள்ளையரசு. இவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தோரும் 500க்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் தூக்கிலிடப்பட்டனர். வெள்ளையர்களின் பிடிபட்ட சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர். மருது பாண்டியர்களின் முழு உருவ கற்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில், காளீஸ்வரர் கோயிலின் உட்புறமும், மருது பாண்டியர்களின் சமாதி காளீஸ்வரர் கோயிலின் எதிர்புறமும் அமைக்கப்பட்டுள்ளது.